ஏன்னா மேட்சுடா சாமி இதான்பா எதிர்பார்த்தோம். அந்த ஃபீல், அந்த விறுவிறுப்பு, அதை நம்ம பசங்க உண்மையாவே பண்ணிட்டானுங்க. முதல்ல 113ல ஒரு விக்கெட் தான். பாகிஸ்தான் டீம் 200 தாண்டிடும்னு நினைச்சோம். ஆனா நம்ம 5 பிளேயருங்க சேர்ந்து ஒரு சரித்திர பதிலடி கொடுத்தானுங்க பாருங்க. செம சம்பவம். அதுக்கப்புறம் என்ன, 20க்கு 3 விக்கெட்னு டீம் இந்தியா தோத்துருச்சுன்னு எல்லாரும் முடிவே பண்ணிட்டோம். ஆனா அந்த 5 ஹீரோஸ் தான் தோக்க வேண்டிய மேட்சை நம்ம டீமுக்கு ஜெயிக்க வச்சாங்க. பாகிஸ்தானை போட்டு பதம் பார்த்து டீம் இந்தியாவை ஆசியா கோப்பை சாம்பியன் ஆக்கிட்டாங்க. ஆமாப்பா, கடைசியா நம்ம ஆவலா எதிர்பார்த்த அந்த நாள் வந்துருச்சு. டீம் இந்தியா ஆசியா கோப்பை சாம்பியன். அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபைனல்ல பாகிஸ்தானை போட்டு பொளந்து கட்டிட்டோம். இந்த ஆசியா கோப்பையில மட்டும் 3வது தடவையா பாகிஸ்தானுக்கு தூள் கிளப்பிட்டோம். அவங்க திமிரெல்லாம் காலி பண்ணிட்டோம். நம்ம டீம் ஜெயிச்ச ஸ்டைலே வேற லெவல். மொத்தமா 5 பேர் ஹீரோஸ். 2 தடவை பாகிஸ்தான் ஜெயிக்கிறது கன்ஃபார்ம்னு எல்லாரும் நினைச்சோம். ஒன்னு அந்த 113ல ஒரு விக்கெட் இருந்தப்போ, அப்போ சும்மா வேற லெவல்ல பார்ட்னர்ஷிப் போகுதுடா, ஸ்கோர் 200 தாண்டிடும்னு நினைச்சோம். ஆனா 200, 190, 180, 170 அதெல்லாம் இல்லவே இல்லப்பா. 160ம் வரல, 150ம் வரல. 113ல ஒரு விக்கெட்ல இருந்து அடுத்த 33 ரன்னுக்குள்ள மொத்த பாகிஸ்தான் டீமும் சுருண்டு போச்சு. 146ல ஆல் அவுட். 20 ஓவர் கூட அவங்களால ஆட முடியல. சைப்சாதா ஃபர்ஹான் 57ல அவுட் ஆனதும், ஃபக்கர் ஜமான் 46ல அவுட் ஆனதும், அதுக்கப்புறம் பாகிஸ்தான் டீமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஸ்கோர் கார்டு பாத்தீங்கன்னா ஒரு மொபைல் நம்பர் மாதிரி தான் இருந்துச்சு. 9 ஓவர்ல 113ல ஒரு விக்கெட்ல இருந்து 19 ஓவர்ல 146ல ஆல் அவுட். யோசிச்சு பாருங்க. வெறும் 33 ரன் எடுத்தாங்க, 9 விக்கெட்டை கொடுத்தாங்க. நம்ம டீம் இந்தியா பவுலிங்ல செமதரி. பும்ரா, சக்கரவர்த்தி, அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் எல்லாரும் பின்னிட்டாங்க. குல்தீப் தான் பெஸ்ட். 4 ஓவர் 30 ரன்னுக்கு 4 விக்கெட் எடுத்தாரு. அக்ஷர் பட்டேல் 4 ஓவர் 26 ரன்னுக்கு 2 விக்கெட். சக்கரவர்த்தி 4 ஓவர் 30 ரன்னுக்கு 2 விக்கெட். பும்ரா 3 ஓவர் 25 ரன்னுக்கு 2 விக்கெட். ஆனாலும் இதுக்கப்புறம் நம்ம டீம் திரும்ப மாட்டிடுச்சு. பாகிஸ்தான் திரும்ப ஜெயிக்கிறதுக்கு க்ளோஸ் வந்துச்சு. எப்படி? டீம் இந்தியாவுக்கு 20 ரன்னுக்கு 3 விக்கெட் எடுத்துட்டாங்க. அபிஷேக் சர்மா 5ல் அவுட், சுப்மன் கில் 12ல் அவுட், நம்ம கேப்டன் சூர் ஒரு 1ல் அவுட். ஆனா அங்கிருந்து ஒரு மிரட்டலான பார்ட்னர்ஷிப் வந்துச்சு. திலக் வர்மா அப்புறம் சஞ்சு சாம்சன் 2 பேரும் நம்ம டீமுக்கு 57 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டு ஸ்கோரை 20க்கு 3ல இருந்து 77 வரைக்கும் ஏத்துனாங்க. அங்கதான் சஞ்சு சாம்சன் 24ல் அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் திலக் வர்மா தன்னோட அரை சதத்தை முடிச்சாரு. உள்ள வந்த சிவம் துபே பவுண்டரி மழைய பொழிஞ்சு கடைசியில டீம் இந்தியா இந்த மேட்சை ஜெயிச்சு ஆசியா கோப்பை சாம்பியன் ஆயிடுச்சு. 2 தடவை தோத்ததுன்னு முடிவான மேட்சை சரித்திர பதிலடி கொடுத்து நம்ம பசங்க ஜெயிச்சிட்டாங்க. யாருப்பா இந்த வெற்றிக்கு ஹீரோஸ்? ஃபர்ஸ்ட் நம்பர் 1 குல்தீப் யாதவ் 4 விக்கெட் எடுத்தாரு. நம்பர் 2 திலக் வர்மா செமரை சதம் போட்டாரு. நம்பர் 3 ஹீரோ ஜஸ்பிரித் பும்ரா 25 ரன்னுக்கு 2 விக்கெட். நம்பர் 4 ஹீரோ வருண் சக்கரவர்த்தி 30 ரன்னுக்கு 2 விக்கெட். நம்பர் 5 ஹீரோ அக்ஷர் பட்டேல் 26 ரன்னுக்கு 2 விக்கெட் எடுத்தாரு. நம்பர் 6 சஞ்சு சாம்சன் செமையா பேட்டிங் ஆடி டீம பிரஷர்ல இருந்து வெளியெடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையும் ஹீரோன்னு சொல்லலாம். சிவம் துபேவும் அந்த பிரஷர் சிச்சுவேஷன்ல பாண்டரி அடிச்சு மேட்சை முடிக்க ஹெல்ப் பண்ணாரு. அது ரொம்ப முக்கியம். ஸோ டெக்னிக்கலா பார்த்தா 7 ஹீரோஸ் இருக்காங்க. ஆனா இந்த 5 பேர் தான் ரொம்ப முக்கியமான ஹீரோஸ். டீம் இந்தியாவுக்கு ஃபைனலை ஜெயிச்சு கொடுத்து ஆசியா கோப்பை சாம்பியன் ஆக்குனாங்க. பாகிஸ்தானை துவம்சம் பண்ணிட்டாங்க. இந்த ரிப்போர்ட்டை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த கமெண்டரி ஸ்டைல் உங்களுக்கு ஓகேவா? வேற ஏதாவது மேட்ச் பத்தி பேசலாமா?